ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போற படம் சரண்டர். இது 2025 ரிலீஸ் ஆன பயங்கரமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி இருந்ததுனால எனக்காக தமிழ் கேர்லைட்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஷாலி யூ வில் கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் டூ அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் பேச போற நெக்ஸ்ட் மூவில போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்படி சின்ன சின்னதா என்னை என்கரேஜ் பண்ணாலே நான் பெரிய லெவல்ல உங்களுக்காக பல படங்களை போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வேற எதுவும் வேணாங்க, நீங்க எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் போதும். உங்களோட பொண்ணான கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன பண்ண வேணும், மீனு இதுல நீ இம்ப்ரூவ் பண்ண அப்படின்ற மாதிரி உங்க மனசுல பட்டது என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் உங்களோட சிஸ்டரா நினைச்சு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு டெவில் ரத்தம் கொட்ட கொட்ட ஏதோ ஒண்ணு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல சரண்டர்னு டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க உட்காந்து பலவிதமா யோசனை செஞ்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தவங்க திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகியான மேகன். இவங்க அப்பாவுக்கு தான் இப்ப உடம்பு சரியில்லை. அவரு படுத்த படுக்கையா இருக்காரு. அவரோட பேர் ராபர்ட். சோ என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியலங்க. திடீர்னு கத்தி ஓன்னு அழணும் போல தோணும்ல, அது மாதிரி ஓன்னு கத்தி அழறாங்க. தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு தம்ம பத்த வச்சு ரிலாக்ஸா அடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அப்பா படுத்த படுக்கையா கிடைக்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு பாத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போயிடறாங்க. அந்த சமயத்துல அவரோட பெட்டுக்கு அடியில ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கா. கீழே குடிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன பவுச் இருக்கு. அந்த பவுச் ஓபன் பண்ணி பார்த்தா பல்லுங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, கேன்சர். அதனால ஒரு ஒரு பல்லா கொட்டும் போது அவங்க அம்மா எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. அதையும் பவுச்சுக்குள்ள போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இவ்வளவு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு டக்குன்னு அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டவங்க கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் பக்கத்துல இருக்கிற பெட் சைட் டேபிள செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க அப்பா பக்கத்துல ஒரு பேக் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு ட்ரா இருக்கு, அதையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அப்பாவும் இவங்களும் சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. எடுத்து மேல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது கூட சில மந்திர பொருட்கள்லாம் இருக்கு. அதையும் எடுத்து பாக்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க அப்பா மேகன் மேகன் எழுந்து அவங்க அம்மாவை கூப்பிட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு இவருக்கான டோசேஜ் கொடுத்தாகணும். ஏன்னா அவருக்கு முழிப்பு வந்தாலே பெயின் வந்துடும். பெயின் வந்தா கத்த ஆரம்பிச்சிருவாரு. சோ அதனால உடனே அவருக்கான மெடிகேஷனை கொடுத்து அவரை தூங்க வைக்கிறது தான் இவங்களோட வேலையே. சோ இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இது காதுல விழுந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து இங்க பாரு, இந்த அளவு எடுக்க கூடாது, கொஞ்சமா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அளவு எடுத்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா தானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு பக்கத்துல இருக்க டஸ்ட்பின் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நீ எதுக்காக எடுத்த, இதெல்லாம் எதுக்கு குப்பை தொட்டியில போட்ட அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பல்ல எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு இவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது, கண்டிப்பா ஒரு நாள் என்ன விஷயம்ன்றத நான் முழுசா அவங்க கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவரை செக் பண்றதுக்காக நர்ஸ் வந்து உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப கூட அவங்க அம்மா சும்மா இல்லாம இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கையில பாருங்களேன் ஒரு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட நினைப்புல என்னன்னா எப்படியாவது மந்திரம் பண்ணியாவது இவரை குணப்படுத்த முடியுமான்ற மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்திருந்த சிஸ்டர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாருமா, நீ எக்காரணத்தை கொண்டு உங்க அப்பா விட்டு போயிடாத, உங்க அம்மா பயந்து பயந்து கொஞ்சமா மருந்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, கரெக்டான மெடிசனை கொடுத்தாதான் அவருக்கு எந்த வித பெயினும் இல்லாம அவர் சஃபர் ஆகாம கொஞ்ச நாளாவது உயிரோடு இருப்பாரு. அதனால கூடவே இருந்து நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா காட்டுறாங்க. மண்டையில இருக்க முடியெல்லாம் புடிச்சு பிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அதை பிச்சு பிச்சு சுத்தி சுத்தி வைக்கிறாங்க. திரும்பவும் அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதே மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. ஏமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் நானும் இருப்பேன்ற மாதிரி அவங்களும் அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பணம் காசுக்கு அவங்க அம்மாவை தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்றதுனால அம்மாவோட சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தரேன் அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க அம்மாவும் தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அவங்க அம்மாவோட தலையை பார்த்துட்டு என்னமோ தலையில இவ்வளவு பெரிய காயம் இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட நான் இங்கதான் இருக்க போறேன், அப்பாவை பாத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது இங்க இருந்து போங்க, நிக்கி கூட இருங்க அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுக்கு போக சொல்றாங்க. எப்படியோ ஒரு வழியா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு சரி அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா எந்தவித ஆர்கியூமெண்ட்டும் இல்லாம தனியா இருக்கலான்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு நிம்மதியா இருக்காங்க. பட் அவங்க அம்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை திரும்பவும் எடுத்துட்டு வந்து தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சாங்க இல்லையா முடி, அதை வச்சு ஏதோ ஜட மாதிரி பின்னிட்டு இருக்காங்க. அவங்க அது மாதிரியான மந்திரங்கள்லாம் செய்ய செய்ய இவங்க ரூம்குள்ள தனியா இருக்காங்க இல்லையா ஹீரோயின். அந்த சமயத்துல ரூம்குள்ள ஏதோ செவுத்துல அப்படியே நடந்து போனா எப்படி இருக்கும் அதே மாதிரியான சத்தங்கள்லாம் வருது. இவங்களும் அந்த ரூம் முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. கதவுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி காதெல்லாம் வச்சு
கேக்குறாங்க. ஏதோ சத்தம் கேக்குது. பட் டக்குன்னு அவங்க அப்பாவும் எழுந்து பார்பரா பார்பரான்னு அவர் ஒய்ஃபை கூப்பிட, பா நான் தான்ப்பா இருக்கேன், உங்க கூட இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவு பேசினாலும் அவருக்கு புரியல. சோ என்ன மருந்து கொடுக்கணுமோ அத டைம் படி ஒரு ஷெட்யூல்டு இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு மருந்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது நைட்டுக்கு மருந்து எதுவுமே இல்லைங்க. ஏர்லி மார்னிங் என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை இப்ப கொடுத்துடலாம். அப்பா திடீர்னு எந்திரிச்சாரு, என்ன பண்றது அப்படின்னு பலவித குழப்பத்தோட நர்ஸுக்கும் கால் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. பட் நைட் ஆயிடுச்சுன்னு விட்டுறாங்க. உங்களாவே இன்ஜெக்ஷன்ல மருந்து எடுத்து அவங்க அப்பாவோட வாயில கொடுத்த உடனே அவரும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் எப்பயுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாரு, அதை மடக்கி விடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாரு. அப்படியே அவங்களுக்கு ஞாபகங்களும் பழச நோக்கி போகுது. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு புறா செத்து கிடக்கும். அதை பார்த்துட்டு அப்பா இது அநியாயமா செத்து போச்சு, எப்படிப்பா இது உயிரோட திரும்பி வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, பாருமா எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் சாகதான் போகுது, அப்படியே அதுங்க செத்து போச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அது சாவுங்கிறது ஒரு எண்டிங் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம் தான், நல்லதுக்கான ஆரம்பம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இப்ப இவங்க அப்பா பெட்ல இருக்காரு இல்லையா, இந்த வயசான ஏஜ்ல அப்படியே நடந்து வந்து இவங்களை பயமுத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரியான உருவம் வந்து இவங்களை பயமுத்த அப்படியே தூக்கம் கலைஞ்சு டக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்துட்டு இருந்த அப்பாவை காணும். எங்கடா பெட்ல இருந்த அப்பாவை காணுமே அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்துலயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேற இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல கண்ணாடியில போய் நின்னு ஏதோ ஒன்னத்தை பாத்துக்கிட்டு பயங்கர வியர்டா நடந்துக்கிறாரு. அதை பார்த்துட்டு இவங்களும் பயந்து போய் அவரை பொறுமையா கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு என்னடா இப்படி ஆகுது அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி அப்படியே நிக்கும் போது திடீர்னு அவங்க அம்மா வருவாங்களா, என்னம்மா நீங்க போகலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் போகலன்னு, ஐயோ என் ஹஸ்பண்ட் கிட்ட ராபர்ட் கிட்ட சொல்லிட்டேனே, இப்படி நீங்க வர்றேன்னு சொல்லிட்டு அங்க போகாம இருந்தா என்ன அர்த்தமா அப்படின்ற மாதிரி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. ஏனிகோ அவங்க அம்மா அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் அவரோட பக்கத்திலே படுத்துக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஒரு பேஷண்ட் ஆச்சு, அவரை ஃப்ரீயா விடுவோனே இல்ல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க அம்மா முழிச்சுட்டே அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கடுப்பாகி ஏதாவது பண்ணட்டும் அப்படின்ட்டு இவங்க திரும்பியும் படுத்துக்கிறாங்க. விடிஞ்சும் போயிடுதுங்க. பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, வாயெல்லாம் திறந்து இருக்கு. அம்மா அப்பா இறந்துட்டாருன்னு பொறுமையா அவங்க அம்மாவை எழுப்பி அவங்க கிட்ட சொன்னோன்னே அவங்க பேனிக்லாம் ஆகல. ஐயோ என்னது இது, வாயை திறந்த மாதிரி செத்து போயிட்டாரே, முதல்ல வாயை மூடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டு பேருக்கும் அழுகியே வரலங்க. அவர் இருக்கிற பொசிஷனை பார்த்து சிரிப்பு தான் வருது. எப்படியும் வாயை மூடிடுறாங்க. வாயை மூடினதுக்கு அப்புறம் அவர் இறந்து போன மாதிரி இருக்கு இல்லையா, கண்ணெல்லாம் மூடினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி ஊர்க்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இவங்க தனியா உட்காந்து அப்பாவோட ஞாபகங்கள்ல நம்ம பத்த வச்சுட்டு யோசிச்சவங்க வீட்டுக்குள்ள வராங்க. அம்மா யார்கிட்டயோ கால் பண்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி, அம்மா யார்ட்டமா பேசுறீங்க, என்னமா ஆச்சு, யாரம்மா வர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே போறாங்க. அவங்க அம்மாவோ குடுகுடுன்னு மாடிக்கு போய் ஒரு ரூம்ல சாத்திக்கிட்டு அந்த போனை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க, நான் யாரு போன்லன்னு கேக்குறேன், நீங்க பதிலே சொல்லாம கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டு ஃபுல்லா காலை முடிச்சு வெளில வந்து என்ன ஏதுன்னு கேட்டா என்னமா அர்த்தம், யார்ட்டமா பேசுறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க நோண்டி நோண்டி கேட்க, இங்க பாரு அதுல எல்லாம் நீ தலையே இடாத, நம்ம இப்போ இவங்களுக்கு செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அடக்கம் பண்ணி செர்மனி எல்லாம் பண்ண போறது இல்ல, நான் வேற ஒண்ணு பண்ண போறேன், அதுக்கு பிளான் பண்ணிருக்கேன், நீ கொஞ்சம் எதுலயும் தலையிடாம எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்றதா இருந்தா இங்க இரு, இல்லனா இப்பவே கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அதெல்லாம் வேண்டாம், யார்கிட்டயும் உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லவே வேண்டான்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொன்னோன்னா ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட். அந்த நேரத்துல அவங்க அம்மா டீ தான் போட்டுட்டு இருப்பாங்க. உண்மையா ஓப்பனா சொல்லிடுறாங்க, இங்க பாரு நான் இப்போ ஒரு ஷாமனை வர வைக்க போறேன், அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாவை உயிரோட திரும்ப கொண்டுட்டு வர போறாரு, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, 40 வருஷம் கல்யாண வாழ்க்கை, என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க சொல்றியா, அவரை விட்டு என்னால இருக்கலாம் முடியாது, அவர் திரும்ப வரணும், உயிரோட வரணும், நான் அவர் கூட இருக்கணும், நான் சாகிற வரை அவர் சந்தோஷமா என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பயங்கரமா பிடிவாதம் பிடிச்சு எதோ பேச இவங்களால பொறுக்கவே முடியல, நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி கடகடன்ட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியில வேகமா போக அவங்க அம்மாவை குடிச்சிட்டு இருந்த டீ கீழே ஊத்திட்டு சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போல இருக்கு. சோ வெளியில போன பொண்ணை கட்டுறாங்க. அவங்க எப்பவும் போல அந்த சேர்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா டக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன். அவர் வந்தவர் எதுக்குமா அவங்க அம்மா கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க, அவ எப்பவுமே இப்படிதான் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால அவ போக்குல விட்டுடு, ஏன் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு பாரு, நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல, அதுக்கு முதல்ல அவ போக்குல விட்டினா நீ நல்லவளா ஆயிடுவ, வந்தவன் என்ன உயிரோட திரும்ப கொண்டுட்டு வரலன்னு வச்சுக்கோயேன் அவன் கிட்டவன் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணி சொல்ல, இவளும் சரிங்கப்பான்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டயும் சொல்றா, அம்மாவோ ட்ரெஸ் எல்லாம் மாத்து, அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும், ஒண்ணு நீங்க இரு இல்லனா கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிமா உங்களை தனியா விட்டுட்டு போறது, நானும் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னோன்னே, அப்பவா வீட்டுல இருக்க மொத்த திங்ஸையும் எடுத்துட்டு வெளியில போகணும், எல்லாத்தையும் கொளுத்தணும், அவருக்கு என்னென்ன திங்ஸ் பிடிக்குமோ அவர் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணாரோ எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டையே மொத்தமா காலி பண்ணி வெளியில எடுத்துட்டு போறாங்க. இதுல அவர் வாசிச்ச பியானோவை கூட எடுத்துட்டு போவாங்க பாத்துக்கோங்க. எடுத்துட்டு போய் ஃபைனலா ஒரு தடவை நான் வாசிச்சு பாக்குறேன்னு அவங்க அம்மா கார்டன்ல உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கொளுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னே, எதுக்குமா கொளுத்தணும், வேணா வெளியில வச்சுட்டு
வச்சுட்டு சடங்கு முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதை எதுவுமே அவங்க அம்மா கேட்கற மாதிரி இல்ல. வீட்டுக்கு போறாங்க, ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா யூஸ் பண்ண ஒரு பொருளை கூட விடல, ஈவன் டை கூட. அம்மா ஒரு டையாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டா இல்ல எல்லாத்தையும் கொளுத்தணும், அதுதான் ஐதீகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்தத்தையும் கொளுத்துறாங்க. அதுல ஹீரோயின் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. இதை கூடவா கொளுத்தணும், இதுல நானும் தானமா இருக்கேன், எதுக்காக கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அப்பா வச்சிட்டு இருக்க எதையுமே வச்சுக்க கூடாது, மொத்தமா கொளுத்து அப்படின்ற மாதிரி பொடுங்கி அதையும் கொளுத்திடுறாங்க. ஃபைனலா எல்லாத்தையும் கொளுத்தி முடிச்சுட்டு இவங்க ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிடும் போது, சரி நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன்ற மாதிரி போனை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் புடுங்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு போய் ஜக்குசில உட்கார வச்சு குளிக்க வைக்கிறாங்க. அந்த சமயத்துல பேப்பர்ல இருந்து ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் குளிக்கும் போது இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி உனக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ண ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அம்மா என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவங்க பாட்டுல இருக்க, இவங்களும் தண்ணி எடுத்து தலையில எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அவங்க ஒரு காவி உடைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த சாங்கியத்துல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு திரும்பவும் ஃப்ரஸ்ட்ரேஷன். வீட்டுல இருக்க ஒரு கண்ணாடி உடலங்க எல்லாத்தையும் மூடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிச்சன்ல திரும்பவும் வைன் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, ஏமா இப்போ ஒரு மாந்திரிக வேலை பண்ண போறீங்க, இப்படி நீங்க அளவுக்கு அதிகமா குடிச்சீங்கன்னா என்னமா ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் தைரியம் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி. அவங்க தான் எதையுமே கேட்க மாட்டாங்களே. திரும்பவும் சரக்கடிச்சிட்டு பொண்ணு சொல்றதை எதுவும் கேட்கல. இங்க பாரு, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் மட்டும் இதை பண்ண முடியும், நீ இருக்கிறதுனா ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு மட்டும் இரு, என்ன கேள்வி எல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி போட்டிவா அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போக, லாஸ்டா நானும் ஒரே ஒரு தடவை சொல்றேம்மா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அப்பா எப்படி சித்தாரோ அவரை நல்ல முறையா அடக்கம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நீங்க தேவையில்லாத பண்றீங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படி இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் போது, இல்ல நீ கிளம்பு, இல்ல இருக்க வேண்டாம், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவளோட திங்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆர்குமெண்ட்டை நிறுத்திட்டு நீ போ, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கதவை திறக்க போறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா தொப்பி போட்ட ஒரு தாத்தா வந்து நிக்கிறாரு. அவர் தான் இந்த மந்திரத்தை எல்லாம் பண்ண போறாரு போல இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்தவரு கையில ஒரு பைய வேற தூக்கிட்டு வருவாருங்க. அவ வர்றத பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே கீழேந்து மேல வரைக்கும் பாக்குறா. அவதான் நிறைய கேள்விகள் கேட்பாளே. வந்தவர் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் கிட்ட போய் அவளை ஏதோ ஸ்மெல் பண்ற மாதிரி நெருக்கமா நின்னு அப்படியே ஸ்மெல் பண்ண அவளுக்கு பயம் வந்துருது. அம்மா அம்மா அம்மான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. பயத்துல வேற நின்னுட்டு இருக்கா. அவரு ஏதோ காதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட போய் அவங்கள ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தலையில ஹேர் கொஞ்சமா இருக்கு, நிறைய புடுங்கி இருக்காங்க, இதெல்லாம் கவனிக்கிறாரு. சோ இவங்க தான் முழு முயற்சியா சரண்டர் பண்ண காத்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவங்க பல்லெல்லாம் வேற செக் பண்ணி பாக்குறாரு. இந்த அம்மாவும் சேர்த்து பல்லெல்லாம் புடுங்கி இருக்கும் போல இருக்கு. வாய்க்குள்ள பாதி பல்ல காணோம். அடுத்த ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு பாட்டுல போக, இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு பொறுமையா உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க இல்லையா. சோ நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போய் கொளுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரும் அந்த ரூம் ஒரு லுக் விடுறாரு. இவங்க அப்பாவோட டெட் பாடி வேற ஒரு ரூம்ல இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் அவங்க அப்பாவோட டெட் பாடியை காட்டும் போது அவரோட கண்ணு திறந்திருக்கிறதுனால வந்திருந்த அந்த ஷாமனும் கண்ணை மூடி விட்டுட்டு அவர் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி பெட்டுக்கு அடியில இருந்து அந்த பல்லு எல்லாம் இவங்க அம்மா வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறாருங்க. எடுத்தவரு எதுவும் பேசாம அங்க ஒரு சோஃபா இருக்கும், அங்க போய் உட்காந்து அவங்க அம்மாவையே உத்து பார்க்க அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போன மாதிரி, ஓ அதை கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பைய எடுத்துட்டு வராங்க. அந்த பை பயங்கர வெயிட்டா இருக்கு. கீழே வச்ச உடனே பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, என்னம்மா எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி குறு குறுன்னு பார்த்தவங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும், சார் என்ன சார் செய்யணும், முதல்ல பாடியை ப்ரிப்பேர் பண்ணணுமா, நான் ஸ்டார்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கும் அவரு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட போயிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பொண்ணை கூப்பிட்ட உடனே அவங்களும் பயந்தபடி அவரை பார்த்துக்கிட்டே பொறுமையா போய் அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் அந்த ரூம் இருக்கு இல்லையா, கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்களே அந்த ரூம்ல பிளேஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவரை குளிக்க வைக்கணும் இல்லையா, அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ண தொடங்க. அப்போ அவருக்கு இன்னர் கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க அம்மா எதுவுமே கேட்காம அதையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு இவங்க திரும்பிக்கிறாங்க, என்னம்மா இதை இப்படி அப்பாவை போட்டு வச்சிருப்பீங்களா அப்படின்னு ஒரு டவலை எடுத்து மூடி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஆர்கியூ பண்றது எல்லாத்தையுமே அவரு எதுவும் பேசாம பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட உடம்ப தொடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமியார், நீங்க அந்த முடியல அதை தயாரிச்சீங்கன்னா நான் சொன்னதை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட முடிய புடுங்கி ஏதோ ஒரு பின்னல் மாதிரி போட்டாங்க இல்லையா, அதுல ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாந்திரிக நெக்லஸ் அவருக்கு போட்டு விட, அதுக்கடுத்து அவங்க அம்மா கூப்பிட்டு இவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கொளுத்துனாங்க இல்லையா, அந்த சாம்பலை எடுத்துட்டு வர சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த ரூமையே அவர் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காருங்க. ஏதோ வட்டம் எல்லாம் போட்டு அதுல ஒரு கோலம் எல்லாம் போட்டு, இது ஒரு பார்டரு, இதுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னமோ தொங்கெல்லாம் விட்டுருக்காரு. இவங்க கொண்டுட்டு வந்த ஆஷஸ அவர் வாங்கினதுக்கு
அப்புறம் 2 பேர்கிட்டயும் போய் பாடியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவும் பொண்ணும் பாடியை தூக்கிட்டு வந்து அந்த ரவுண்டுக்குள்ள படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு பேக் இவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கொண்டுட்டு வர சொல்றாங்க. அதை கொண்டுட்டு வந்த உடனே இவரு ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணமா இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க பொண்ணால தாங்க முடியல, என்னமா இது அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களோ ஆமா என்கிட்ட இருந்த மொத்தத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவருக்காக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பதறி போய் அவங்க கேட்க, அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு என்னமோ பண்றது, உன்னை பாத்துக்கிறதுக்கு என்னமோ பண்றது, எனக்கே ஆல்ரெடி காசு இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதுல நீ வச்சிருக்க மொத்த சேவிங்ஸையும் கொடுக்குறியா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, இதை பண்ணணுமா, அதெல்லாம் வேண்டாம், இருக்கிற காசை வச்சுட்டு நம்ம நிம்மதியா வாழலாம், அப்பாவை நிம்மதியா அடக்கம் பண்ணலாம், அதை சொல்றத கேளுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இவரும் அந்த பையன் என்ன பண்ணாருன்னே தெரியாது, அது காலியா கிடக்கும். இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு உள்ள வந்து நிப்பாங்க. அப்போ இங்க பாருங்க, நான் வச்சிருக்க ஆஷஸால இப்ப இங்க பார்டர் கட்ட போறேன். இந்த பார்டருக்குள்ள இந்த ஆஷஸ்க்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியோ தீய சக்தியோ வராது, டீமன்ஸ் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவோட ஆவி மட்டும் தான் உள்ள வரும். நான் ஒன்ஸ் இந்த பார்டரை கம்ப்ளீட் பண்ணி ஆஷஸால முடிச்சிட்டேன்னா நீங்க இந்த ரவுண்டுக்குள்ள இருந்து வெளியில போக முடியாது. இப்பவே உங்க மனசு மாறிச்சுன்னா வெளியில போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் சரி நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவரும் உள்ளுக்குள்ள வந்து பார்டர் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி பினிஷ் பண்ணிட்டு உள்ள இருக்கும் போது அவர் வச்சிருந்த அந்த பல்லு அது இது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட வச்சுட்டு எல்லாத்துக்கும் சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்க ஓகேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இவரோ ஒரு லெதர் பேக் மாதிரி இருக்குங்க, அதை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு கத்தியை எடுத்து அவங்க அம்மா அழற அந்த கண்ணீரை அந்த கத்தியில எடுக்கிறாரு. அடுத்து பொண்ணு கிட்ட அழுன்னு சொன்னா நான் எப்படி திடீர்னு அழறது அப்படின்னு கேட்க டக்குன்னு என்ன மேஜிக் போட்டாரோ தெரியலங்க, அவங்களுக்கு அந்த பாஸ் ஞாபகத்துல வர வச்சு அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதுல அவங்க அழுவாங்க இல்லையா, அந்த கண்ணீரை கத்தியில தொட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த கத்தியில தொட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கு, அதை கொடுத்து 2 பேரையும் சாப்பிட சொல்றாரு. ஆனா ஹீரோயினால சாப்பிட முடியல, வாமிட்லாம் வருது. இருந்தாலும் முழுங்குன்னு அவங்க அம்மா சொன்னதை கேட்ட உடனே முழுங்கிடுறாங்க. அவர் ஒரு கத்தி வச்சிருந்தாரு இல்லையா, அதை கையில எடுத்து அவங்க அம்மாவை தரையில கைய வைக்க சொல்றாரு. அவங்களும் எல்லாத்துக்கும் சரண்டர் பண்ற மாதிரி கைய கீழே வச்ச உடனே அவங்க அம்மாவோட ரிங் ஃபிங்கரை அப்படியே கட் பண்ணிடுறாரு. மோதிர விரல்ல இருந்து ரத்தம் கொட்டுது. அதை ஒரு கிண்ணத்துல பிடிக்க அதை பார்த்துட்டு இவளால தாங்க முடியல, அம்மா அம்மா அம்மான்னு கதறா. அவ்வளவுதான், அவர் பாட்டுல கேஷுவலா ஒரு கட்டை போட்டு விட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு வலி கூட தெரியல, ஏதோ ஒன்னத்தை கொடுத்தாரு இல்லையா, அது வலிய மறக்க வைக்கும் போல இருக்கு. அடுத்து இவங்க கைய கீழே வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கும் போது அந்த சாக்குல இவங்களோட கைய கட் பண்ண வர இவங்களால முடியாது, என் கைய விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோட மோதிர விரலையும் கட் பண்ண அதே இடத்துல பிளாக் அவுட் ஆகுது. அந்த அளவுக்கு கதற ஆரம்பிக்கிறா. அவளுக்கும் கட்டை போட்டு விட்டுட்டு ரத்தத்தெல்லாம் புடிச்சு அந்த ரத்தத்தால அவங்க அப்பா மேல ஏதோ ஒரு கோலத்தை போட்டுட்டு இருக்க. இவ மயக்க நிலைமையில இருந்தவ எழுந்து பாக்குறா, அவங்க அப்பாவோட மூஞ்சி மூடி இருக்கு, 2 விரலும் ஒரு துண்டுல அப்படியே கிடக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு என் கையை நறுக்கிட்டீங்களான்ற மாதிரி. அப்போ இது வரைக்கும் இவங்களோட கையை கட் பண்ணது கூட இவங்களால ஃபீல் பண்ண முடியல, ஏதோ ஒன்னத்தை கொடுத்தாரு இல்லையா, அது மயக்கம் வரும் போல இருக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த பெயின் கூட இல்ல, இவங்களும் தொட்டு தொட்டு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல அவங்க அம்மா பார்த்து அவங்க பாட்டுல கேஷுவலா உட்காந்துட்டு ஏதோ சாமி கும்பிடுற மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு அவங்க பாட்டுல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ சைகையில கேட்க அந்த சமயத்துல நான் 2வது விரலையும் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் கையையும் ஒன்னா பொடிச்சுக்க சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஏதோ ஒரு சாண்டிங் மாதிரி சொல்ல இவங்க ரிப்பீட் பண்ண திரும்ப திரும்ப அவங்க சொல்ல இப்படியே அவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற தொங்கிட்டு இருக்க எல்லாமே ஆட ஆரம்பிக்குது, அந்த இடமே ஒரு மாதிரியான பயங்கர சவுண்ட் வர ஆரம்பிக்குது. சோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்ற மாதிரி ஹீரோயினும் சுத்தி பார்த்துக்கிட்டே விடாம அந்த மந்திரத்தை 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி காத்தடிக்குது. ஆனா விடாம இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மந்திரம் பண்ண வந்த அந்த ஷாமனும் ஒரு மாதிரி கிடுக்கிடு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. மேல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெளிச்சம், 3 பேரும் அண்ணாந்து பார்த்து திரும்பவும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருந்த எல்லா விளக்குகளும் ஆஃப் ஆயிடுச்சு. டக்குனு இவங்க ஒரு கேண்டில பத்த வச்சு அதை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. உங்க அப்பாவோட டெட் பாடியை காணும். ஷாமனும் ஓரமா நின்னு கதறிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவரை ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அது மாதிரி பரபரன்னு இழுத்துட்டு போயிடுது. அந்த இடத்துல ஒரு பெரிய கேப்பும் வந்துருச்சு. சோ அந்த கேப் அடைக்கிறதுக்காக திரும்ப இவங்க சாம்பல்லாம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் கேக்குறாங்க என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க பொண்ணு மேல ஒரு போட்டோ இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் இவங்க அம்மா மறந்துருப்பாங்க. சோ அந்த போட்டோ மட்டும் இவ பாக்கெட்லயே இன்னும் வச்சுட்டு இருந்திருப்பா. நீ இதை வச்சுட்டு இருந்ததுனால தான் சடங்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, அதை கொளுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க ஓப்பன் ஆயிருக்க சாம்பல் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணும் போது அந்த இடமே பிரகாசமா வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கோட் ஷூட் போட்டுட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவும் ராபர்ட்னு கூப்பிடுறாங்க, இவளும் டேட்னு கூப்பிடுறா. இந்த இடமே வித்தியாசமா இருக்குமா, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க விடாம என்னோட வாய்ஸை ஃபாலோ பண்ணி உள்ள வாங்க, ராபர்ட் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அம்மா லூசாமா நீ, இப்ப நம்ம எங்க இருக்கோன்னே தெரியல, இந்த இடத்துல நின்னு ராபர்ட்னு அப்பாவை கூப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதையோ பார்த்தவங்க அப்படியே பயந்து போய் இதையாரு அங்க பாரு அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல காட்டுறாங்க அவங்க அப்பாவோட உடம்பு அப்படியே கீழே கிடக்குற மாதிரி இருக்கு. அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டீமன் அவர் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவரோட முதுகுல இருந்து ஏதோ 2 கருப்பு கைகள் வெளியில வர மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் பொறுமையா பாக்குறாங்க. வேற யாரும் கிடையாது, இவங்களோட அப்பா. அதை பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் வாயை பொத்திட்டு இவங்க நிக்க அவங்க அம்மாவோ சும்மாவே ராபர்ட் ராபர்ட் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, அம்மா அது அப்பாவே இல்லம்மா, பேய்மா, அவரோட கண்ணை பாருங்கம்மா, முதுக பாருங்கம்மா, அது ஈவில் ஸ்பிரிட்மா, இன்னுமா புரியல அம்மா, வாங்க இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல அதையும் கேட்கல அப்பயும் கேட்கல அவங்க அம்மா. இப்படியாப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடணும், கொண்டுட்டு வந்துடணும், உயிரோட மீட்டுறணும் அப்படின்ற மாதிரியான ஒரே எண்ணம் மட்டும்தான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ஆர்கியூ பண்ணும் போது கூட அந்த டெவில் எதையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. அம்மா நல்லாவே கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி அந்த சமயத்துல அவங்களுக்கு இல்லவே இல்ல. ஹஸ்பண்டை எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வரணும்ன்ற ஒரே முடிவுல இருக்காங்க. அப்படியே பேனிக் ஆனவங்க, இங்க பாரு நம்ம எல்லாரும் அப்பா கிட்ட போயிட்டோம்னா அப்பா நீ நானு எல்லாரும் யுனைட் ஆயிடுவோம் இல்லையா, ஒன்னா சேர்ந்து திரும்பவும் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் இல்லையா அப்படின்னு அவரை பார்த்துக்கிட்டே ராபர்ட் இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு இப்ப அந்த பிளட் ஸ்மெல் தானே தேவை. அதனால கையில ஆல்ரெடி 2 விரல கட் பண்ணதுனால பிளட் இருக்கும் இல்லையா, அதை காமிச்ச உடனே அவரும் அந்த டெவிலும் அப்படியே திரும்பி பாக்குது. சோ உனக்கு பிளட் ஸ்மெல் வேணும் இல்ல, இப்ப நிறைய ரத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி கையில போட்டிருக்க கட்டை ஓபன் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்ட அதுவும் திரும்பி பார்த்துட்டு அந்த டெவிலும் இருக்கிற அந்த டெட் பாடியை சாப்பிட்டுட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, உனக்கு ரத்தம் தானே வேணும், ரத்த வாடை தானே வேணும்ட்டு கத்தி எடுத்து அவங்க அம்மாவோட கையை கட் பண்ணிக்க, அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அந்த டெவில் இருக்கு இல்லையா அது பக்கத்துல வந்து நிக்க 2 பேரும் அலண்டு போய் ஆணு கத்திட்டு 2 அடி பின்னாடி போயிடுவாங்க. இருந்தாலும் அவரு அந்த கோட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டே வா என்கிட்ட வா என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி அவரு இவங்களை கூப்பிட, இல்ல நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு இவங்க உள்ள கூப்பிட அவர் பாட்டுல ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு உங்க அம்மாவால தாங்க முடியல, என்னோட புருஷன் என்னை விட்டு போறாரே போறாரே மறைஞ்சு போறாரே அப்படின்ற மாதிரி பயந்து போனவங்க அந்த கோட்டை விட்டு கைய வெளியில நீட்ட டக்குன்னு அவங்க அப்பாவோட ஆத்மா அந்த டெவில் அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க அம்மா காணா போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இவன் மட்டும் தனியா நிக்கிறவ என்ன பண்றதுன்னே தெரியாம அம்மா அம்மான்னு கத்துவா. அவங்க அம்மாவோட பிளட் இருக்கு இல்லையா அது மட்டும் அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடி வரும். வந்த அந்த பிளட் இவ இருக்கா இல்லையா ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளை சுத்தி இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு இருக்கும். பார்த்துட்டு பயங்கரமா கதர்னவ அப்படியே படுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்பவும் ஆரம்பிச்சிடுறா. அடுத்து நிதானமா எழுந்து உட்காரும் போது ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குங்க, ஏதோ நடந்து வர மாதிரி இருக்கு. அப்பதான் நோட் பண்றா இந்த செத்து போன கெட்ட ஆவிகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே இவள அப்ரோச் பண்ணி நடந்து வர மாதிரியே இருக்கும். இவ்வளவு அந்த சர்க்கிள்குள்ள இருந்து பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவள கிராஸ் பண்ணி எல்லாமே போயிடுது. அப்போ ஒரு ஆத்மா கிட்ட நீங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுவும் பொறுமையா நின்று இவ்வளவு ஒரு லுக்கு விடும் பாருங்க. கண்ணெல்லாம் அப்படியே பிரைட்டா இருக்கும். பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிடுறா. ஒன்னு நினைச்சு பாருங்களேன், இப்ப இவ இருக்கிறது எங்க இருக்கானே இவளுக்கு தெரியல. அடுத்து இவகிட்ட இருக்க அந்த கொஞ்ச நெஞ்ச கேண்டில் வெளிச்சத்துல தான் இவளும் படுத்திருக்கா. இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல. அப்பா அப்பா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி புலம்புனபடி படுத்துட்டு இருக்கும் போது திரும்பவும் ஏதோ சத்தம் கேட்க செம்ம கடுப்பானவ எழுந்து ஷட் அப் அப்படின்ற மாதிரி கத்த ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. ஒரு டிராகனோட ஒரு டெவிலோட கண்கள் மட்டும் தெரியற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி திரும்பவும் குரல் கொடுப்பா. அப்படியே எதிர்த்து பயங்கர ஆக்ரோஷமா நின்னுட்டு இருக்கும் போது அது இவகிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்கும். சரின்ட்டு கோவப்பட்டவ ஏதோ ஒன்னத்தை கீழே இருந்து எடுத்து அந்த டெவில் மாதிரி இருந்துச்சு இல்லையா அத இவ அடிக்க அதுவும் காணா போன மாதிரி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்து ஏதோ ஒண்ணு இவ மேல வந்து விழ பயந்து போனவ என்ன எதுன்னு பாக்குற, ஏதோ கருப்பா ரத்தம் மாதிரி கட்டியா கிடக்கு. அடுத்து இது நம்ம கரெக்டா பண்ணணும்னா நம்ம சரண்டர் பண்ணணும், நம்ம இன்னொரு விரல கட் பண்ணிக்கலாம், அப்பதான் இந்த இடத்துல இருந்து நம்மளால போக முடியும். அப்படி இல்லனா அப்பாவும் அம்மாவும் நமக்கு திரும்ப கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரத்தனம் வந்துரும். சோ அவளுக்கு இப்ப தேவையானது ஏதோ ஒண்ணு அவர் கொடுத்தாரு இல்லையா அந்த சாமியாரு, அதை எடுத்து சாப்பிட்டா அவளுக்கு கட் பண்ணும்போது வலி தெரியல அப்படின்றத ஃபீல் பண்ணவ திரும்பவும் அது மாதிரி ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னொரு விரலையும் கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல யாராவது வருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஏதாவது வெளிச்சமாவது கிடைக்குமான்ற மாதிரி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கும் போது எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல. அந்த இடத்துக்கு யாரும் வரல. அவங்க கையில இருந்து ரத்தமா கொட்டுது. அப்பவும் சும்மா இல்லாம மீதி இருக்கிற மொத்த விரலையும் அப்படியே கட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. இப்போ அவங்க கையில ஒரே ஒரு விரல் மட்டும்தாங்க இருக்கு. அதுலயே படுத்துக்கிட்டு உடம்பெல்லாம் ரத்தமாக்கி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஒரு சாங் மட்டும் ஹம் பண்ணிக்கிட்டு கைய கீழே இருக்கிற தரை இருக்கு இல்லையா அந்த ஒத்த விரல வச்சு தடவிட்டே இருக்கும் போது அப்பா அவங்களுக்கு ஒண்ணு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம இப்ப தொட்டிருக்கிறது தரை தானே, இந்த தரைக்கு அடியில என்ன இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணவங்க கையில இருக்க கத்திய வச்சு ஒரே ஒரு பலகையை மட்டும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அவங்களோட ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா 2 விரல் தாங்க இருக்கும். மத்த விரல் எல்லாம் பாதி பாதியா மொட்டை மொட்டையா வெட்டி வச்சிருப்பாங்க. எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலியோட அந்த பலகையை எடுத்துட்டு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களோட ரூம் தான் தெரியுது.
ஐயோ கீழே தான் ரூம் இருக்கா, அப்ப நம்ம அதுக்கு மேலதான் இருக்கோம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டவங்க ஒவ்வொரு பலகையா தோண்டி எடுக்கிறாங்க. அதாவது இவங்களோட உடம்பு அதுக்குள்ள போற அளவுக்கு ஒரு பெரிய ஹோல்ஸ கஷ்டப்பட்டு போட்டு இவங்களும் அதுக்குள்ள அப்படியே தவழ்ந்து போனா இப்போதைக்கு அவங்க அங்க ஒரு மிரர் இருந்துச்சு இல்லையா, அந்த மிரரை ஓபன் பண்ணிட்டு அது வழியா வீட்டுக்குள்ள வர மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. இப்போதைக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு உடனே போன் எடுத்து டயல் பண்ணி ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க தாங்க ஒரு ட்விஸ்டே. அப்படியே வெளியில காட்டுறாங்க அவங்க அப்பா சின்ன வயசுல நடந்து போனாரு இல்லையா, அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்களும் வெளியில போய் அவங்க அப்பா கிட்ட மண்டிட்டு அப்பா என்ன கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்க அவருக்கு எதுவுமே தெரியல. சின்ன குட்டி பொண்ணா இவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பறவை கூட செத்து போயிருக்குமே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன் தான் அங்க போயிட்டு இருக்கு. பட் இவங்க அவரோட கண்ணத்துல கை வச்சு அப்பா என்ன திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவும் குட்டி பொண்ணா நின்னுட்டு இருக்க இவளும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. இவ அவங்க அப்பா கண்ணத்துல இருந்து கை எடுத்த உடனே அவங்க அந்த இடத்த விட்டு போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. திரும்ப பின்னாடி சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா திரும்பவும் அந்த குட்டி பொண்ணு வந்து நின்னு ஏன்பா இந்த பறவை செத்து போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்பா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே சீன் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து பாக்குறா. அவங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கும் போது இவ கூட கிச்சன் டாப் மேல உட்காந்துட்டு இருந்திருப்பா சின்ன வயசுல. அந்த சீன் அப்படியே ஞாபகத்துல வருது, கண்ணு முன்னாடி நடக்குது. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு ரூம்குள்ள போகும்போது அந்த ரூம்குள்ள என்ன நடந்துச்சோ அந்த சீன் அப்படியே ஓடிட்டு இருக்கு. கூட அவங்க அம்மாவை கண்ணத்தை பிடிச்சு அம்மா அப்படிங்கிற மாதிரி இவ தொட்ட உடனே அவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லையா, அதை ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்க அவளுக்கு வேற வழி தெரியல. வந்த வழியே அந்த கண்ணாடி இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்ல நடுவுல இருட்டா இருக்க மாதிரி இருக்கா, அது வழியா போற மாதிரி இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல காட்டுறாங்க. திரும்பவும் அந்த ரவுண்டுக்குள்ள சுய நினைவே இல்லாம படுத்துட்டு இருக்கும் போது திரும்பவும் சத்தம் கேக்குது. இவளும் எழுந்து உட்காடுறா. தூரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படியே செத்து போய் ஆவியா நடந்து வர மாதிரி இருக்கு. நடந்து வந்தவங்க இந்த ரவுண்டு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து ஒரு மாதிரி குறுக்குறுன்னு இவளே பார்த்த உடனே வாங்கம்மா நீங்க இல்லன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே என்னோட மைண்டுக்குள்ள இருக்கு. அதாவது அப்பாவும் நீங்களும் மட்டும்தான் என் மைண்ட் ஃபுல்லா இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், உங்ககிட்ட நான் போராடி சண்டை போட்டு ஓஞ்சு போயிட்டேன். அப்படி இருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன். ஆனா நீயும் இந்த மூட நம்பிக்கை செல்ஃபிஷ் தனத்தால என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா, அதனால உனக்கு ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க சாம்பல்ல ஒரு ரவுண்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை ஊத ஆரம்பிக்க இந்த இடமே அப்படியே பிரகாசமா வெளிச்சம் அடிக்குது. டக்குன்னு ஹீரோயினும் நிமிந்து பார்த்து நிஜ உலகத்துக்கு வர மாதிரி இருக்கு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.